ஹலோ guys, பிக் பாஸ் ப்ரோமோ 3 வந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா மாஞ்சரிக்கும் அருணுக்கும் பாத்தீங்கன்னா செமையா சண்டை மூட்டிக்குது. ஸோ என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, அருண் வந்து பாத்தீங்கன்னா அவர் இப்போ கேப்டன்ஷிப்ல இருக்காரு. அதுவும் இல்லாம இந்த ஸ்கூல் டாஸ்க்ல வந்து வைஸ் பிரின்சிபல் இருக்காரு. ஸோ இந்த கேப்டன்ஷிப் அண்ட் வைஸ் பிரின்சிபல் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா அருணுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓவரா வந்து ஆயிட்டாரு. அவரு என்ன ஆயிட்டாரு, நான் தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி ஆயிட்டாரு. ஸோ என்ன போயிட்டு இருக்குன்னா, இந்த ஸ்கூல் டாஸ்க்ல வந்து குக்கிங் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்கா பாத்தீங்கன்னா அவங்க தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு குக்கிங் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. ஸோ எப்படி பாத்தீங்கன்னா, இப்போ இந்த பிக் பாஸ் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் பசங்களுக்கு தனியா ஒரு ஹாஸ்டல் இருக்கு, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு. ஸோ ஹெட் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரின்சிபல் வர்ஷினி, வைஸ் பிரின்சிபல் அருண், தமிழ் டீச்சரு மஞ்சரி, மாரல் டீச்சரு ஜாக்லின், பிடி மாஸ்டர் ஜெஃப்ரி, அப்புறம் பெல் அடிக்கிறவர் சிவா. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து பாத்தீங்கன்னா சமையல் பண்ணணும் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லிட்டாரு. சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, மாஞ்சரியும் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நேரா கிச்சனுக்குள்ள போயிட்டாங்க சமையல் பண்றதுக்கு. ஜாக்லின் சமையல் பண்ணிட்டு இருக்காங்க, மாஞ்சரியும் உள்ளதான் இருக்காங்க. அருண் கிட்ட வந்து மாஞ்சரி வந்து பர்மிஷன் கேட்கல போல இருக்கு. ஏன்னா யூஸ்வலி வந்து கேர்ள்ஸ் வந்து பாய்ஸ் இருக்கிற அந்த கிச்சனுக்குள்ள வரணும்னா பெர்மிஷன் கேட்டு தான் வரணும். இவங்க பெர்மிஷன் கேட்காம உள்ள வந்துட்டாங்க. அருண் வந்து நீங்க வந்து பெர்மிஷன் கேட்காம வந்தீங்க சொன்னதுக்கு இவர் என்ன சொல்லியிருப்பாங்க, மாஞ்சரி பிக் பாஸை வந்து சமையல் பண்ண சொன்னாங்க ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், அதனால நான் நேரா வந்து சமையல் பண்ண வந்துட்டேன் அப்படின்னாங்க. எப்படின்னாலும் நீங்க என்கிட்ட பெர்மிஷன் கேட்டிருக்கணும்ல இந்த கோடு தாண்டதுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு மாஞ்சரி வந்து அதெல்லாம் தெரியாது, பிக் பாஸ் வர சொன்னாரு. ஸோ மாஞ்சரி பேசுறதை பார்த்து அருண் என்ன சொல்றாரு, நீங்க ரொம்ப பாசியா நடந்துக்காதீங்க அப்படின்னு சொன்னோன்னே மாஞ்சரி தான் சொல்றாங்க, நீங்க வைஸ் பிரின்சிபல் இருந்ததால நீங்க தான் வந்து ரொம்ப பாசியா பேசுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் பேசாதீங்க நீமா ஏதோ ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் மாஞ்சரி என்ன சொல்றாங்க, பிக் பாஸ் வந்து ஒரு காது குத்து கேளுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்பதான் வந்து அருண் வந்து கொஞ்சம் ஓவரா மாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, வாய் விட்டாரு. ஏன் நான் காது கொடுத்து கேட்காம வேறனா நான் மூக்கு வச்சா கேட்கறேன் சொல்லுங்க மஞ்சரி அப்படின்னு சொன்னோன்னே மாஞ்சரி சொல்றாங்க, நீங்க மாக் பண்ற ஆளு நான் சொன்ன பாத்தீங்களா, இதான் அது பாத்துக்கோங்க, நீங்க எப்படி பேசுறீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா ஒரு சண்டை மாதிரி ஆயிடுச்சு. ஜாக்லின் வந்து பாத்தீங்கன்னா அருணை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்க, முடியல. இதுல வந்து பாத்தீங்கன்னா யார் மேல தப்புன்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் வந்து சொன்னது என்னன்னா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சமையல் பண்ண போலாம் அப்படின்னு தான் சொன்னாரே தவிர கேர்ள்ஸ் வந்து கோர்ட்டை தாண்டி போகலாம் பாய்ஸ்ட பெர்மிஷன் கேட்காம அப்படின்னு சொல்லல. பட் இவங்க வந்து நினைச்சிட்டாங்கன்னா இந்த கேம் ஆடுறதுனால இந்த கோடு வந்து கணக்குல வராது, அவர் சொன்னதெல்லாம் நேரா போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அருண் வந்து கேட்கல, இல்ல நீங்க வந்து என்னதான் இருந்தாலும் நீங்க என்கிட்ட கேட்டுதான் போயிருக்கணும், கேர்ள்ஸ் வந்து பாய்ஸ்ட கேட்டுதான் போயிருக்கணும். அருண் அது கேட்கிறாரு. அருண் என்ற கோட்டுக்கு பின்னாடி 5 ஸ்ட்ரிப்ஸ் இருக்கு, ரிப்பன் இருக்கு. அந்த இவரோட கேப்டன்ஷிப் சரியில்லைன்னா இந்த ரிப்பனை வந்து பிடிச்சி இழுத்துடலாம். இந்த மாதிரி 5 ரிப்பனையும் இழுத்துட்டா இவரோட கேப்டன்ஷிப் வந்து பறி போகும். ஸோ இவர் பண்றதை பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா நேத்தே அன்ஷிதா வந்து அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காம போனதுக்கு அவங்க சொல்லிட்டாங்க, அருண் உங்களுடைய ரிப்பனை நான் ஒன்னு இழுக்கணும் போல தோணுது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அருண் வந்து ரொம்பவும் சாப்பிடுன்னு சொன்னதே வந்து அனுஷுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. இப்போ மாஞ்சரி கிட்ட வந்து இப்படி சண்டை போடுறதுனால மாஞ்சரிக்கே வந்து பாத்தீங்கன்னா இவங்க கேப்டன்ஷிப் போகணும்னு சொல்லிட்டு ரிப்பனை பிடிச்சி இழுக்கலாம். பட் இது சரியான காரணமா இருக்காது. அருண் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதுதான் சண்டை போடுற மாதிரி தான் தெரியுது. இல்லைன்னா இந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரு எப்படி ஹேண்டில் பண்ணிருக்கணும்னு தெரியல. சரிங்களா, இது வந்து கேட்காம போயிருந்தா இவங்க டீம்ல இருக்கிறோம் என்ன கேட்டா இவரு போய் கேட்டிருக்க மாட்டாரு, கண்டிப்பா இவங்க டீம்ல இருக்கிற பசங்களா தான் கேட்டிருப்பாங்க. என்னடா மாஞ்சரி வந்து பெர்மிஷன் கேட்காமலே போயிருக்கு அப்படின்னு இருக்கலாம். இல்லைன்னா மத்த கேர்ள்ஸ் எல்லாம் பெர்மிஷன் கேட்டு மாஞ்சரி மட்டும் பெர்மிஷன் கேட்காம போனதால இவங்களுக்கு டென்ஷனா இருக்கலாம். ஸோ ஜாக்லின் பெர்மிஷன் கேட்டு உள்ள வந்தாங்களான்னு தெரியல. பட் இவர் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட மாஞ்சரி கிட்ட தான் சண்டை போட்டு இருக்காரு. ஸோ ஃபுல் பார்த்தா தான் தெரியும். ப்ரோமோ 3ல இவ்வளவுதான் காமிச்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் டாஸ்க் ஆடாம அதையும் தாண்டி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸும் இதுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஸோ அருண் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பேசுறதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா அந்த காதால கேட்கறதுல நான் மூக்கால கேட்கலாம் கொஞ்சம் ஓவர் தான். அது இவர் பார்த்து பொறுமையா ஹேண்டில் பண்ணணும். ஸோ இதான் ப்ரோமோ தெரிஞ்சது. ஸோ இந்த பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் இருக்கு. சரிங்களா, இது வரைக்கும் சண்டை என்ன வரல, சமையல்ல சண்டை வந்துருச்சு. நேத்தும் சமையல்ல சண்டை, அன்ஷிதாக்கு சாப்பாடு கொடுக்கலன்ட்டு. சரிங்களா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கிச்சன்ல வந்து சமையல் எங்க பார்த்தாலும் இந்த பிக் பாஸ் சீசன் 8 சாப்பாடு ரிலேட்டடா தான் சண்டை வந்துட்டே இருக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ என்னோட சேனல் ராஜா அறிவிங்கட், அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணதான் நான் போற எல்லா வீடியோ உங்களை வந்து சேரும். இன்னொரு நல்ல வீடியோல நான் உங்களை எல்லாரும் மீட் பண்றேன். பாய் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட் ராஜா அறிவிங்கட்.